இப்ப மிக முக்கியமா 2 நாளா இருக்கிற பிரச்சனை, ஒரு 4-5 வயசு பையன் வந்து அவன் சரக்கு அடிக்கிறான்னு சொல்லி அவங்க கையில் ஒரு டம்ளர்ல சாராயத்தை கொடுத்து அதை பக்கத்துல இருந்து பார்த்து ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரே பரபரப்பு. டிவி பூரா திரும்ப திரும்ப இதுதான் பிளாஸ் நியூஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கிறதுக்கு. அந்த பிள்ளைய குடிக்க வைக்கிறது. அவங்க 2 பேரை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டா, 2 பேர் ஓடி போயிட்டான். சபாஷ். ஜெயலலிதா கவர்மெண்ட் ரொம்ப வேகமா நடவடிக்கை எடுக்க போலீஸை வச்சு. இதற்கு நீங்க 2-3 பேர் மேல கேஸ் போட்டிருக்கீங்களே. நான் கேட்கிறேன் முதலமைச்சரை, இப்படி லட்சக்கணக்கான குடும்பங்களை நாசமாக்குகின்ற விதத்தில் இந்த மதுவை மேலும் மேலும் திணிப்பதற்கு பார் கொண்டு வர்றோம், புது பார் கொண்டு வர்றோம், எல்லா இடத்துக்கும் புது சரக்கு கொடுக்கிறோம் என்று இவ்வளவு மதுவையும் கொடுத்து பாழாக்குகிற இந்த சர்க்கார் மேல யார் கேஸ் போடுறது? ஒரு சின்ன குழந்தை குடிக்கிறான்னா இதற்கு காரணம் இந்த அரசு தான். இந்த மதுவினுடைய கொடுமையை அறிந்தும் இவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது என்று சொல்லி லட்சோப லட்சம் குடும்பங்கள் நாள்தோறும் நாசமாகி கொண்டிருக்கின்றன. இதை எதிர்த்து 2004 1200 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன். 2014 1500 கிலோமீட்டர் நடந்து தினம் லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன். 3 இடத்துல நாங்க மரத்தான் நடத்துனதே மாணவர்களுக்காகத்தான். பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க. கோயம்புத்தூர்ல 20,000 பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க. சென்னையில் 59,000 கின்னஸ் ரெக்கார்ட். திருச்சியில் 42,000 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எனக்காக நடத்தினோம். மாணவர்கள் மத்தியில் மதுவிலக்கு அந்த உணர்வு ஏற்படணும், மது கொடுமையானது என்ற எண்ணம் ஏற்படணும், பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது, அவங்கள வச்சே பிரச்சாரம் பண்ணணும் தான் கட்சி கொடியே கட்டாமல் நாங்கள் மரத்தான் நடத்தினோம். இப்பொழுது அந்த அடிப்படையில் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி மதுரை புறநகர் மாவட்டத்தில் நாங்கள் மதுரை மண்டலத்தினுடைய மதுவிலக்கு மரத்தான் மாணவர்களுக்கு, மாணவிகள், பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மரத்தானை நடத்துவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இவைதான் இன்றைக்கு உயர்நிலை குழுவிலே விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகள். சமீப காலமா விழுப்புரத்துல செந்தில் ஒருவர் வந்து கை துண்டிக்கப்பட்டு கால்கள் துண்டிக்கப்பட்டு ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு பிறகு அவர் மீது அவர் கொடுக்க புகார் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதை பற்றி சர்ச்சை இருக்கு. ஜூனியர் விடன்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதை பற்றி முழு விவரம் தெரியாமல் நான் எதுவும் கமிட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியில், திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்ல எந்த கட்சியாலும் ஒரு கருத்து சொல்லாத ஒரு நிலை. இன்று நீங்க உங்க கமிட்டிலேயே அதை பத்தி பேசல, தீர்மானம். இது நாமக்கல்ல கோகுல் ராஜ் என்கிற ஒரு தலித் இளைஞன் தலை துண்டிக்கப்பட்டு ரயில்வே டிராக்ல போட்டு மர்டர்ங்கிறது முடிவாயிருக்கு சார். அதோட முக்கியமான சஸ்பெக்ட் இஸ் அப்ஸ்காண்டிங். இத பத்தி நீங்க என்ன நாங்கள் இதை பற்றி எடுத்துத்தான் எங்கள் துணை பொதுச் செயலாளரே நூற்றுக்கணக்கான தோழர்களோடு மே 17 இயக்கம் நடத்துகின்ற போராட்டத்தில் நாங்கள் போராட்டமே நடத்தி இருக்கிறோம். இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் ஆறாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இது கோரமான படுகொலை என்று சொல்லி மல்லை சத்யா அவர்களும் எங்கள் மாவட்ட செயலாளரும் கலந்து கொண்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா ஒரு பிரஸ் கூட அதை கவர் பண்ணல. பிறகு எப்படி ஜனங்களுக்கு தெரியும் நாங்க நடத்தணும்னு? இந்த 3வது அணி 4வது அணிங்கிற பேச்செல்லாம் கிடையாது. மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து, மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து கூட்டு இயக்கம் நடத்துவது என்று முடிவெடுத்து அப்படி நாங்க நடத்துவோம். இதுல வேற பிரச்சனை கிடையாது. அது இனிமேல் வந்து கூடி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் சொல்லி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தானே ஆன் பிரின்சிபிள் நாங்க அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம், கொள்கை ரீதியாக ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எதிர்க்கக்கூடிய அதே விஷயத்தை தான் திமுகவும் எதிர்க்குது. அவங்களும் இந்த கூட்டத்தில் அழைப்பு வருவதற்கான ஏதாவது வாய்ப்பு? அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நாங்க சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் அடுத்து அவர்கள்தான் இந்த கூட்டு இயக்கத்தில் யாரெல்லாம் பங்கெடுப்பது என்று அதுக்கு பிரதான் முடிவாகும். இப்பொழுது நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. முல்லை பெரியார் இஷ்யூல விடுதலை புலிகளுக்கு எதிராக நாங்க கருத்து தெரிவிக்கலன்னு ஓபிஎஸ் வந்து அறிக்கை சொல்லியிருக்காரு. ஆனா ஜெயலலிதா வந்து எதுவுமே சொல்லல. அதை பத்தி அருமையான கேள்வியை கேட்டீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது. அவர்களன்றி அணுவும் அசையாது. என்ன பலமா மூச்சு கூட விட முடியாது. இவ்வளவு பெரிய முக்கியமான இஷ்யூல
அவங்க நாலேஜ் இல்லாமலே ஓபிஎஸ் போய் இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்களா சுப்ரீம் கோர்ட்ல? அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்க. விடுதலை புலிகளை ஆதரிக்கிற அவுட்ஃபிட்ஸ் அது போருக்கு பிறகு இன்னும் சிதறி கிடக்கக்கூடியவர்கள் அமைப்பாக கொண்டு அதனால் ஒரு ஆபத்து வரலாம்னு சொல்லி ஐபி ரிப்போர்ட்டை எப்படி இவங்க கோட் பண்ணணும்? இப்பொழுது ஐபி ரிப்போர்ட் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மத்திய சர்க்கார் கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறீங்களா, அப்புறம் ஏன் கோட் பண்ணீங்க சுப்ரீம் கோர்ட்ல? அப்ப நீங்க டெலீட் பண்ணி இருக்கலாம்ல. நீங்க எதுக்காக கோட் பண்ணீங்க? இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னீங்களா? தமிழகத்திலே எதிர்ப்பு வந்தது, செய்தி வந்த உடனே இதை கடுமையா கண்டிச்சு இது அயோக்கியத்தனமானதுன்னே சொல்லிட்டு மதுரையில் இன்னைக்கு ஏராளமான பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்தது. ஏன்னா முல்லை பெரியாறு தண்ணீர் கொடுப்பது மதுரை மக்களுக்கும் தான். இந்த பிரச்சனையில் அவன் ஏற்கனவே உடைக்கணும்னு இருக்கிறான், சமட்டியோட கூட உடைக்கணும் அலைகிறான் எல்லா கட்சிக்காரனும் கேரளாவில். நாளைக்கு அவங்களே உடைச்சு போட்டுட்டு இது தீவிர முஸ்லீம் அமைப்புகள், விடுதலை புலி ஆதரவு அமைப்புகள் சொல்றதுக்கு இவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்களா? இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டு அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அன்னைக்கு ஏன் போட்டீங்க? இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அது ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே ஓபிஎஸ் செயல்பட்டுட்டாரா? இது உலகத்தில் யாராவது நம்புவாங்களா? சார், இந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து ஒரு இயக்கம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் உங்களையும் சந்தித்தாரு. அதாவது இந்த மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணாதான் அலையன்ஸ் ஒத்துக்கணும்ங்கிறத ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதோட நிலைப்பாடு, உங்க நிலைப்பாடு என்ன சார்? இப்போ இந்த கருத்தை உலகத்தில் முதல்ல சொன்னதே நாங்க தான். 96ல் இந்த கருத்தை முன் வச்சு கூட்டணி அமைச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஜனதா தளமும் எங்களோட இணைஞ்சு வந்தது. அதனால் இந்த கருத்து வந்து நம்ம சகோதரர் திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்து தான். ஆனால் இதை தமிழக அரசியலில் இதை முன்வைத்த கட்சியே மதிமுக தான். அது ஒரு வரவேற்கத்தக்க கருத்து, அவ்வளவுதான். விடுதலை புலி ஆதரவாளர்கள் தமிழக அரசு சொல்றது மிசா போல எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். முடக்கலாம் முடியாது, எங்களை முடக்க பார்த்து எல்லாம் முடியாம போச்சு. இன்னொரு விஷயம் சார், நேற்றைய ஆளுநர் கூட்டத்துல கருணாநிதி அவர்கள் பேசும்போது மறைவாக சிஎம்க்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் பப்ளிக் இதில் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தின கருத்து?